இடத்துல இவரோட சொந்த நானாவா இருந்து நான் உங்க எல்லாத்துக்கும் ஜஸாஹல்லா ஹைர் சொல்லிக் கொண்டு எனக்கு சந்தோஷம். எனக்கும் இதை பேசிக்கொண்டு போல ஏன கண்ணால கண்ணீர் வந்தது போல எனக்கு விளங்குது. உண்மைக்குமே அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சு, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மை மக்களே, என்ன செய்தி, எல்லாம் சோமாய்க்கிறீங்களா? சோமாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மதிய வித்தியாலய மக்கள் வந்து சோமாய்க்கிறாங்களா இல்லாட்டி சோமில்லாம இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, இல்லாட்டி கோமாவுக்கு போய்த்தாங்களான்னு தெரியல. என்னன்னு சொன்னா அந்த பேர் வந்து மதிய மித்தியால. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து மதிக்கக்கூடிய மக்கள் இல்லையே, அதுதான் பிரச்சனையா இருக்குது. ஏன்டா எங்கேயோ இருந்து வந்து ஒருத்தன் இவ்வளவு ஆட்சி செய்யறான்னு சொன்ன அந்த ஊரை, அப்ப நாளைக்கு உங்களோட ஊர் பெண்கள் வேற ஊர்ல போயிட்டு நடமாடும் போது ஒருத்தன் ஏதாவது கேலி செய்வான், கிண்டல் செய்வான், ஏதாவது வேற பிரச்சனைகள் வரும்போதும் நீங்கள் இப்படித்தான் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க போலதான் விளங்குது. ஏண்டா ஆம்பளைல எல்லாம் இனி பொம்பளை பாவடைக்குள்ள ஒளிராக்கள் தானே. ஊருக்குள்ளேயே இருந்து ஒருத்தன் அந்த மடையனாக்கி அந்த ஊர் மக்களை மட சாம்பிராணி ஆக்கி அறிவாளியாக ஆசிஃப் அஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி ஊர் மக்களை மடையனாக்கி பைத்தியக்காரனாக்கி அறிவாளியாக ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே பார்த்து கொண்டிருக்கிறவங்க நாளைக்கு ஒரு வேற இடத்துக்கு போயிட்டு, உதாரணமா கொழும்பு பக்கமோ வெளியூர் மாவட்டங்களில் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனா எப்படிதான் நீங்க முகம் கொடுக்க போறீங்க? ஊர்ல உள்ளவங்க, அந்த ஊர்ல ஆஜியார் மாதிரி இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, சட்டத்தரணிகள் இருக்கிறாங்க, புத்திஜீவிகள் இருக்கிறாங்க, இவங்க உலமாக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஈக்கிறாங்களா இல்லைன்னு சொன்னா பேருக்கு தான் ஈக்கிறாங்களா, பேர் தாங்கிகளா இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் பார்த்து கொண்டு தாய்க்கிறாங்களான்னு யாருக்குமே புரியல. ஏண்டா இவ்வளவு பேர் இருக்கிற நல்ல மனிதர்கள் இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி ஒரு கேவலமானவன் புத்திசாலியா உலக மகா நடிகனா நடிச்சு அந்த ஊர்ல உள்ள மக்களை எரும மாடுகளாகவும் நினைத்து பைத்தியக்காரர்களா நினைத்து இப்படியெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான். என்னவெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான். சுபஹான், அந்த ஊரை ரெண்டா பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படியானவனை நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணி வச்சுக்கிறீங்களே. அப்ப நீங்க நாளைக்கு பின்னுக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு வேற ஊர்களில் போயிட்டு இப்படித்தான் ஓடி போய் ஒளிவீங்க போல நினைக்கிறேன். அந்த ஊர் பெண்களுக்கு நான் சொல்றேன், இப்பயே உங்களோட மாப்பிள்ளமா இருக்கு சரி, அவங்களோட பாவாடைகளை புதுசாலும் சரி பழசுனாலும் சரி ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில உங்களோட ஊர் போகுது. இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே. ஆஜியார் மாதிரி இருக்கிறாங்க, பெரிய பெரிய படிச்சவங்க இருக்கிறாங்க, சட்டத்தரணிகளும் இருக்கிறாங்களாம் அதுல அந்த ஊர்ல. நான் கேள்விப்பட்டேன் இதுக்குள்ள முன்னே இருந்த நிர்வாகம் மாஷா அல்லா தபாரக்கல்லான்னு நல்ல நிர்வாகத்தை செஞ்சு கொண்டு போனாங்களாம். இப்ப இருக்கிறவங்க எல்லாமே எப்படின்னு சொன்னாக்கா எடுபடியாகவும் காசுக்கு மாரடிக்கும் கூட்டமாகவும் தான் இருக்கிறாங்கன்ட்டு. எனவே அல்லா தான் பாதுகாக்கணும் மக்களே இவங்கெல்லாம். ஆனா மதிய மிதியால என்ற ஊரை மடையன்ற ஊராக்கி போட்டானுங்களே. கடைசியில அந்த அத்திப்பேட்டின்ற கிராமம் இல்லாம போன மாதிரி மதிய இந்தியாவில் என்ற கிராமம் இல்லாம போகும் போலதான் விளங்குது. நீங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் நடக்கும். என்ன பள்ளி சொத்தையே இன்னும் மதரசா சொத்தையே வகுப்பு செய்ய இல்லையாம். யார பேர் கேக்குது? அம்ஜது. அம்ஜது வந்து அவனோட பிரச்சனைகள் எல்லாம் உள்ரங்கம் எல்லாம் வந்து மண்டபஜிலி ஆசிஃப் அஸ்லமுக்கு எல்லாம் தெரியும். கடைசியில எந்த பேர்ல எல்லாம் எழுதி வைந்தாலும் எழுதி கொடுத்துருவாரு. அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் போகும். என்னத்தை சொல்லியே வேலை இல்லை. எனவே புத்தி உள்ளவங்க புரிஞ்சு கொள்வாங்க, புத்தி இல்லாதவங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. புத்தி இல்லாத ஊர்ல புத்தி சுவாதீனமா நடக்கிறவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி என்ன தான் பேசணும் இல்லையா? இறங்க மாட்டுக்கு மேல மழை பெய்யுற மாதிரி தானே. அந்த ஊர்ல எப்படி தாங்கிக்கிறாங்களோ தெரியாது மற்றவங்க எல்லாம். அல்லா தான் மேலும் பாதுகாக்கணும். என்னென்ற சொன்னா இப்படியான ஒரு கயவன் இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு முனாஃபிக் தான் செஞ்சுட்டு வெளிநாட்டுல உள்ளவங்க மடையன்களையும் ஏமாத்தி வெளிநாட்டுல உள்ள மடையன்கள்ட்ட எல்லாம் சல்லியை வாங்கி இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான். அதாவது வந்து பில்டிங் கட்டுறதுக்கோ ஏதாவது வேலை செய்யறான்னு சொன்னாக்கா 50 வீதம் போட்டு 50 வீதம் அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு உழைப்பு எங்கேயுமே யாருமே உழைக்க மாட்டான். இவன் உழைக்கிற உழைப்பு எப்படி கிரிமினல் மூளைன்னு தெரியுமா? இவன் மகா மூளை, கிரிமினல் மூளை, இவன் ரத்தத்திலே உருக்கிற மூளை இது. சரியா? இதை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு யாரும் இல்லை. ஒரு கெட்ட சமூக வலைத்தளங்கள்ல போட்டாக்கா, சும்மா நிர்வாண படங்கள் எல்லாம் போட்டாக்கா அம்மா பாக்குறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் பதறதுக்கும் ஆள் இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை போட்டா ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்லை, லைக் பண்றதுக்கு ஆள் இல்லை, பாக்குறதுக்கும் ஆள் இல்லை. அதை வந்து மற்றவங்கள்ட்ட எத்தி வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை. என்ன சொல்றான்? மதிய வித்தியாலயில தான் கொழும்பு பிள்ளை எல்லாம் ஓதுறாங்களாம், ஏழை பிள்ளைகளாம். இந்த மாதிரி ஒரு மதரசா வர வைக்கக்கூடிய தக்கதான் ஏதாவது புகழ்றான் என்று சொன்னா ஊர் மக்களுக்கு, அதாவது பில்டப் காட்டுறான், நடிக்கிறான் ஊர் மக்கள் நல்லா சொல்லணுன்றதுக்காண்டி. இதே மாதிரி மதரசா வேற ஸ்ரீலங்காவில் எங்கேயும் இல்லையா? ஏன் இல்லாம ஸ்ரீலங்காவில் எத்தனை மதரசா இருக்குது. ஆனா ஒன்னும் போல வீடியோ காட்டல. தொழுறத்தையும் வீடியோ எடுக்கிறான், தின்றத்தையும் வீடியோ எடுக்கிறான். இவன் மூலம் தொழுறான் தெரியல அதுக்குள்ள இருந்துட்டு. இவன் காலையில எழும்புற 6 மணிக்கு தான். இவனுக்கு என்ன தெரிய போதும்? உங்களை அத்தையாத்த சரியா ஊதுறா, அல்ஹம்து சரியா சூரா சரியா ஊதுறான்னு சொன்னா ஒன்றும் தெரியாது. அடுத்தது வந்து இந்த ஸ்கூல்களை போய் செக் பண்றாங்க தானே, கல்வி கந்தோர் டிபார்ட்மெண்ட். அது மாதிரி இந்த மதரசாக்கள் எல்லாம் செக் பண்றதுக்கு போட்டாக்கா ஆசிஃப் அஸ்லாம் அந்த மதரசாக்கு தகுதி இல்லை. அதுதான் அது வடிகட்டின முட்டாளையாவே அவனுக்கு தகுதியே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுமே. மோடேண்டு அந்த மதரசாவில் இருக்கிற உஸ்தாதுமார்களும் தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க போல. அந்த அளவுக்கு அந்த மாணவர் பின்தங்கி தான் போறாங்க. ஏன்னா வீடியோவுக்கும் இந்த ஃபேஸ்புக்குக்கும் இந்த டிக்டாக்குக்கும் யூடியூப்புக்கும் தான் அந்த மாணவர்களை உழைப்பு நடத்தி கொண்டிருக்கான், பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றான். என்ன சொன்னா உண்மையிலேயே அந்த ஓதுற பிள்ளை பாவம், உண்மைக்கு அப்பாவி பிள்ளைகள். அதை பார்த்து இந்த ஊர் மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நமக்கு என்ன அவன் செஞ்சுட்டு போறான் தானே அப்படின்ட்டு. மடையர்களே மடைத்தனமா இருக்கிறாங்க, விழித்தெலும்புங்க. சரியா? அவன் ஒருத்தர்கிட்ட சரியா சாதாரணமா 1000 ரூபாய் அடிச்சாலும் உங்களுக்கு தெரியாது 100 பேர்ட்ட எவ்வளோ உண்டு. அது மாதிரி எத்தனை பேர்ட்ட கவுரில் அடிச்சிருப்பான்.
இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க இல்ல மடத்தனமாய்க்காங்க. அந்த ஊர்ல கொமிஸ் போகுது, எல்லாருக்கும் அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்ல. கொமிஸ் போகுது. அந்த ஊர்ல உள்ள பொம்பளைகளாவது நீ கொஞ்சம் புத்தியா நடந்து இந்த டிக்டாக் இந்த ஃபேஸ்புக் பாக்குற பொம்பளைகள் உங்களோட ஊரை பத்தி நாங்க சொல்றோம், உங்களோட மாப்பிள்ளமாருக்கு சொல்லுங்க, நீங்க ஆம்பளை இல்லையா, மீசை இல்லையா, இல்லாட்டி என்ன பாவடை தரவா, இல்லாட்டி என்ன கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் அப்படின்ட்டு அந்த பள்ளி தலைவரே முக்கியமா, அந்த ஊர் நிர்வாகமே முக்கியமா நான் சொல்றேன். நீங்க கேட்கும் வரைக்கும் இது வந்து தொடர்ந்து இருக்கீங்க எங்க வீடியோ நிச்சயமா. எனவே எங்களால் ஆனவற்றை சொல்லிவிட்டோம். கேட்கக்கூடியது உங்கள் கடமை, சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை. அல்லா நாளைக்கு மறுமையில இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது, இந்த மாதிரி சாவுல நீங்க ஏன் தட்டி கேட்கலன்னு எங்களை கேட்க மாட்டான், அந்த ஊர் மக்களாகிய உங்களைத்தான் கேட்பான். நிச்சயமாக இதுக்கு ஒருத்தரும் பொறுப்புதாரிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே அனைவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசிப் அஸ்லமுக்கு தான் நாங்க எந்த நாளும் பதிவு போடுறோம். உனக்கே சரியா, நீ வந்து கமெண்ட் ஒன்றுக்கு பதில் கொடுத்திருக்கிறாய். சரியா, ஒரு சகோதரத்துக்கு நீ ஒரு கமெண்ட்டுக்கு பதில் கொடுத்திருக்கிறாய். அடே மண்டி பஜ்லி மஸ்ரி மூதேவி, சரியா, பொறப்பு சரியில்லாதவன், நீ ஒன்னாவது பதில் கொடுக்கும் போது யோசிக்கணும் என்னான்றது. அது அந்த மனுஷனுக்கு நீ இந்த பதில மனுஷருக்கு கொடுத்திருக்கிறியே, நீ அந்த மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறாய் ஓண்ட புள்ள படிக்கிற ஸ்கூல்ல இவர்ட புள்ளைய படிக்க வைக்கலுமாண்டு கேட்டிருக்கிறாய், போடலுமாண்டு. அடே நீ வந்து அடுத்தவன்ட சொத்துல வாழ்றாய், சரிமா, அடுத்தவன்ட்ட பிச்சை கேட்டு வாழ்றாய், அந்த புள்ளையில காட்டி வாழ்றாய், அந்த ஊர்ல உள்ள எரும மாட்டுவல முட்டுக்காலில் வச்சு அவனுவல முட்டுக்காலில் வச்சு வாழ்றாய். சரியா, அவனுவல எரும மாடு ஆக்கி சோத்து மடையனாக்கி சேரு மடையனாக்கி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உனக்குடா எந்த ஸ்கூல்லையும் போடலும்டா, ஏன்னா நீ சொந்தமா சம்பாரிச்சு இல்லையடா நீ வாழ்றாய், நீ அடுத்தவன்ட சல்லியில தான்டா வாழ்றாய். பிச்சைக்கார பேசாமவன் நீ வந்து இவனு இந்த மனுஷருக்கு கொமெண்ட் அடிக்கிறாய், என் பிள்ளைய படிக்கிற ஸ்கூல்ல உன்ட பிள்ளைய படிக்க வைக்கலுமான்னு கேட்கிறாய். அடே இதெல்லாம் கொமெண்டாடா? உனக்கு படிக்க வைக்கலுமேடா, ஏண்டா நீ அடுத்தவன்ட பிள்ளைய காட்டி தின்ற மூதேவியடா, மரிசி மூதேவி, நீ அடுத்தவன்ட பிள்ளையில காட்டி பிச்சை வாங்கி தின்ற உனக்கு சரியா படிக்க வேண்டிய ஸ்ரீலங்கால இல்லடா வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலும். ஏண்டா அந்த மாதிரி மெனிக்க வித்யால மாதிரி மடையர்வல் ஈக்க காட்டியும் உனக்கு உண்ட புள்ளைய எங்க வேண்டாலும் போட்டு படிக்க வைக்கலும். ஏண்டா கேட்கறது பாக்குறதுக்கு ஆள் இல்லை, அவனோட எல்லாம் அவங்களுக்கு பயம். அடே உனக்கு நீ அந்த முழு ஊரையும் பயம் காட்டி வச்சிக்கிறேடா, அவனோட எல்லாம் பயம். ஏண்டா நீ அப்படித்தானே, நீ வெளியிலேருந்து போனதுக்கு நீ பயங்காடு, நீ எங்கட ஊர்வல வந்து நீங்க பயங்காட்ட வரணும், எங்கட ஊர்வல் வந்து இப்படி வேலையை செஞ்சு பார்க்கணும், உனக்கு என்ன நடக்குறன்னு பார்க்க. ஏண்டா ஆம்பளைலாடாய்க்கு மற்ற ஊர்வல்ல அந்த ஊரை தவிர, அந்த மெனிக்க வித்யால தவிர ஸ்ரீலங்கால மற்ற ஊர்வல் அவ்வளோ ஊர்வல்ல ஆம்பளையில் தான் இருக்கு. இங்க மட்டும்தான் பொம்பளையில இருக்கு. இங்க பொம்பளையில எல்லாம் ஆம்பளையில எல்லாம் பொம்பளை, அதுதான் நடந்திருக்கு. இனிமேல் அடே கொமெண்ட் ஒன்று போடக்குள்ள பார்த்து போடு, சரியா, எல்லாமே சும்மா தான் வாழ்றை, அதுல புள்ளையும் படிக்க வைக்கிற அடுத்தவண்ட சல்லியில அந்த புள்ளையிலேக்கே மதரசா புள்ளைகள், அந்த புள்ளையோட சாவமீக்கு தானே, அது ஒன்னே சும்மா விடாது. மற்றது படைச்சவன் ஒருத்தன் ஒசக பார்த்து கொண்டுதான் ஈக்கிறான், அவனுக்கு தெரியும் யார எங்க எப்படி ஆட்டணும் உண்டு, கொடுத்து கொண்டே ஈப்பான், எடுத்துக்கொண்டே இரு. ஆனா புடியில மாட்டினாயிண்டு வை, உண்ட காலம் முடிஞ்சு இவ்வளவுதான். சரியா, கொஞ்சம் மிச்சம் கவனமாயிரு, கூடிய சீக்கிரம் உண்ட ஆட்டம் நிக்க போகுது. ஏண்டா அங்க நிக்காது, அந்த மட்டைய ஹர்றாங்குட்டியில ஈக்க காட்டி எங்க நீ அங்க எல்லாம் ஜங்கி உடுக்கிறவனு ஈக்கி, சாரத்துக்குள்ள கல்சனுக்குள்ள ஜங்கி உடுக்கிறவனு தான் ஈக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷார்ஜால மட்டும் இல்லடா, நான் பிறகு போலே ஹராங்குட்டி தெரியுமா, ஷார்ஜால டே நான் கொழும்புல பிறந்தவன்டா தெரியுமா. ஷார்ஜா ஞாபகம் தானே கேக்குறேன், உனக்கு ஞாபகம், உனக்கே தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். உனக்கு தெரியுமா தெரியாத, நான் பிறந்த சிறுக்கே பௌத்திலேருந்து வெளியே எடுத்த கைக்கே நான் ஹராங்குட்டி தான் தெரியுமா. கிட்டே இந்த நினைவோட இருந்து பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு விரல காட்டிக்கிறேன் தெரியுமா. ஓடா ஓடா, நான் எவ்வளவு பெரிய ஹராங்குட்டின்னு உனக்கு தெரியுமா. ரசூல்லாவே பிறக்க போல அடே எல்லா மனுஷனும் எல்லாம் ஒரு நபிமார்களும் மனுஷனா தான் பிறந்தேன் தெரியுமா. அதுக்கு பிறதான் உங்களுக்கு நபி பட்டம் கிடைச்சி. அதே போலதான் நானும் ஹராங்குட்டிலும் பெரிய ஹராங்குட்டி, இப்பயும்